எல்லாம் தங்கவயல் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம தங்கவயலில் பில்லு மார்க்கெட்டை நம்ம வசதிக்கு ஏற்ப 2 வீலர் பார்க்கிங் இல்லை, கார் பார்க்கிங் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி அங்கே இருக்கிற வியாபாரிகள் ஒத்துழைப்போடு நம்ம எல்லாம் பண்ணி 3 ஏக்கர் நிலத்தை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த 3 ஏக்கரில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வேண்டியது 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங், அப்புறம் கட்டிடம். அந்த மாதிரி கட்டி கொடுக்கணும்னு சொல்லி எதிரில் இருந்த நம்ம எஸ்சி தலித் வர்க்கத்தினுடைய மாட்டு வண்டி ஸ்டாண்டை வந்து அவங்க மனத்தை வந்து கழித்து நாங்கள் வந்து அந்த ஒடிச்சு உங்களுக்கு மாடி மேலே மாடி கட்டி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் அந்த எஸ்சிங்களுக்கெல்லாம் கூட மோசம் பண்ணக்கூடாது, அந்த எஸ்சிங்களுக்கும் ஒரு நல்ல நியாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறப்போ அந்த பிளானில் எஸ்சிங்களுக்கு பிளானே இல்லை. அதுக்கு சண்டை பண்ணுவேன் நான். அதுக்கு சண்டை போட்டு தான் நான் வெளியே வந்தேன், காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தேன். ஏன்னாக்கா அந்த எஸ்சிங்களுக்கு வந்து அந்த மேப்பில் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் நான் சண்டை போட்டு தான் அந்த மேப்பே கீழ்ச்சி போட்டாங்க. அப்போ தான் நான் எஸ்சி கொடுத்த வாக்கை வந்து நான் எப்படி காப்பாற்றுறது, நீங்கள் எஸ்சிக்கு அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு சண்டை போட்ட பிறகு அந்த டெம்பரவரியாக பண்ணி போர்டு பண்ணி அந்த டிராயிங்கே பிச்சு வெளியே போட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது, அதுக்கு நான் தலித்துக்கு அநியாயத்துக்கு நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போது டிசி கலைக்குது. அதனால் வந்து டிசி சாஹிப், கலெக்டர் சாஹிப் இது மேலாம் வந்து இல்லை நான் அநியாயம் பண்ணுறதுக்கு விடுறதில்ல, அதில் நாங்கள் டிராயிங்கில் காட்டுறோம், டிபிஆரில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயமாக டெண்டரை எடுத்து அது ஒரிஜினல் டெண்டர் யார் இருக்காங்களோ அவங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி முனிசிபாலிட்டியில் நான் ஸ்டாண்டிங் கமிட்டியாருக்கு சொல்ல அது என்ன தீர்மானம் ஆச்சுன்ற லெட்டரும் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கவுன்சிலுக்கு அனுப்பி கவுன்சிலில் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்ற காப்பியும் நான் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்துக்கிறது அன்பாக தெரிஞ்சு.